ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமான காரியம். கர்த்தர் கண்மணியை போல் நம்மளை ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து ஒருவருக்கு ஒருவர் பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தரை நம்ம என்ன சொல்கிறோம், பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் நிறைவாக்குகிற தேவன். காலியானதை ஆண்டவருடைய வேலை என்னன்னா நிரப்புகிற தேவன். முதல் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை எல்லாம் வாய் சொல் நிரப்புங்கள். எதுவிராமல் சொல்கிறீங்க? அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் வழிந்து ஓடுகிற செய்கிற தேவனாக இருக்கிறார். என் பாத்திரம் வழிந்து ஓடுகிறது. அவர் நம்மை குறைவாக வைத்திருப்பது அவருக்கு சித்தமல்ல. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிரப்புகிற தேவனாகவே இருக்கிறார். அருமையான ஒரு வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் நிறைவாக்குகிற தேவன். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் அநேக குறைவுகள் எல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் நிறைவாக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு மனுஷனை, ஆதாம் என்ற ஒரு மனுஷனை உருவாக்கி ஒரு சின்ன ஒரு குடிசைக்குள்ளே ஆதாம் ஏவாள் விற்கல, பூமியில் ஒரு பகுதியில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அது கிட்டத்தட்ட 4 நதி ஓடுகிற அந்த பகுதியை ஏற்படுத்தி, ஆமென், பயங்கரமான தோட்டத்தோரங்களை கர்த்தர் ஏற்படுத்தி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை என்னன்னா, ஆமென், அவர் சின்னதாக கொடுக்கிற தேவன் கிடையாது, அவர் பெரியதாய் கொடுக்கிற தேவன். அவர் நம்மளை பார்க்கும் பொழுது சிறியதாக பார்க்க மாட்டார். நம்மளை குறித்து தானே பெரிய திட்டத்தை கர்த்தர் பார்ப்பார். திருவிராமன் சொல்றீங்க. ஆபிரகாமை கர்த்தர் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் மாத்திரம் பார்க்கல, ஆபிரகாமுக்குள்ளாக அவனுக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய பார்வையே ரொம்ப குறுகினதாக இருக்காது, அது விசாலமாக இருக்கும். அல்லேலூயா. நேற்று தினத்தில் அதை 2-3 நாள் எங்கள் சென்னையில் இருந்தேன். மாமியார் வீட்டில் இருக்கும்போது 3வது மாடியிலேருந்து பார்க்கும்போது பீச் அழகாக தெரியுது. ஆர்பர் கிளியராக தெரியுது. ஆமீன். போட்டு, லாஞ்சி, கப்பல் எல்லாமே கிளியராக தெரியுது. கடல் நல்லா இருக்குது. பார்க்கும்போது ஆண்டவர் படைத்த படைப்பு பார்க்கும்போது அவள் பார்க்கும்போது மனதுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் மாத்திரம் ஒரு சில காரியங்கள் தெரியுது. ஆனால் கண்ணுக்கே தெரியாத, ஏன் இந்த தமிழ்நாட்டையும் நம்ம ஃபுல்லாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஏன் நம்ம ஊரை கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய பூமியும் வானத்தையும் உண்டாக்கின தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறிய காரியத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கிற தேவன் கிடையாது, பெரிய ஆசீர்வாதத்தை அவன் குறைவுகள் நிறைவாக்குற தேவனாகவே இருக்கிறார். அவருக்கு சும்மா அவர் சின்னதாக பார்க்குற தேவன் கிடையாது. உங்களை மாத்திரம் அவர் பார்க்குற தேவன் கிடையாது. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் சந்ததியை பார்க்குற தேவனாக இருக்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நம்மளுடைய சந்ததி இந்த உலகத்தில் நன்றாய் வாழ்வார்கள், சாட்சியாக வாழ்வார்கள், ஊழியம் செய்வார்கள். ராஜாக்களும் நீங்களே, ஆசாரியர்கள் நீங்களே. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவார். நாம் நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யம் என்பது காந்தி தாத்தா ஃபோட்டோ கிடையாது. எல்லாம் கர்த்தர் கவனிங்க. காந்தி தாத்தா ஃபோட்டோ நம்ம நாட்டில் மட்டும்தான் செல்லும், பக்கத்து நாட்டில் போனால் செல்லாது. அது நாங்கள் ஐஸ்வர்யம். ஆமாம், தம்முடைய ஐஸ்வர்யம். அவருடைய ஐஸ்வர்யம் என்ன? அவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னா அழகாக போடப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்திலான பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, அருமையான வார்த்தை. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. யாருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே? அப்போ இங்கே ஐஸ்வர்யம் என்ன? கிருபை ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லு, கிருபை ஐஸ்வர்யம்.
10 ரூபா நோட்டு அது ஐஸ்வர்யம் கிடையாது. அது நமக்கு மட்டும் தான், இந்த உலகத்துக்குரியதான். வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் தான் கிருபையின் ஐஸ்வர்யம். அப்ப கிருபை என்பது என்ன? தகுதியற்ற ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவு கிருபை. மீண்டும் சொல்கிறேன், தகுதியற்ற ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவுதான் கிருபை. தகுதியே இல்லாத நம்மை, பின்மாடத்தில் போன நம்மை, ஆமென், பாவத்தில் மூழ்கியிருந்த நம்மை, ஆமென், கர்த்தருக்கு அவர் பிள்ளையாக கூட, ஆமென், சோதரன் வேலைக்காரனாக கூட இருக்கிற தகுதி கிடையாது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளையகுமாரன் தூரத்தில் போயிட்டு எல்லாவற்றையும் பாவம் செஞ்சு செலவழிச்சிட்ட பிறகு அப்பா வீட்டுக்கு போனால் நான் ஒரு மகனாக கூட போக மாட்டேன், ஒரு வேலைக்காரனா என்று போகலாம் என்று நினைத்து கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நம்மளுடைய காலங்களை திரும்பி பார்த்தால், நம்ம செய்த காரியங்களை திரும்பி பார்த்தால் நமக்கே அதை வாமிட்டு வர மாதிரி இருக்கும். எது வீராமன் சொல்கிறீங்க? ஆனால் கிருபையினால் நம்மளை மன்னித்திருக்கிறார். அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மை மன்னித்திருக்கிறார். அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து சபையில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் காலையில் எழுந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவது அவருடைய கிருபையாக இருக்கிறது. பைக்கில் போயிட்டு மீண்டுமாக வீட்டுக்கு திரும்புவது அவருடைய கிருபையாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமான கர்த்தர் கவனிங்க, உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வருவது எல்லாம் அவருடைய கிருபையாக இருக்கிறது. நாம் மூச்சு விடுவது அவருடைய கிருபையாக இருக்கிறது. கடலுக்கு போயிட்டு மீன் பிடித்து வருவது அவருடைய கிருபையாகவே இருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் நாம் வாழ்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தினாலும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். போன வாரத்தில் நம்ம கேட்டோம், கிறிஸ்துவே தேவ ஞானமாக இருக்கிறார், கிறிஸ்துவே தேவ பலனாக இருக்கிறார். 2 காரியங்கள் இருக்கும். கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். போன மெசேஜ் எடுத்து யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். அதுக்கு ஒரு தலைப்பு ஒன்று வச்சுருந்தேன். ஆமென். பலவீனமான உனக்கு அதிக பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். பக்கல் பசங்க, பலவீனமான உங்களுக்கு அதிக பலத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பலம் உள்ளவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் கிடையாது, பலவீனமானவர்களுக்கு பலத்தை கொடுத்து அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கோடீஸ்வரனை எடுத்து கோடீஸ்வரனை மாற்றுவது அவருக்கு சித்தம் அல்ல, தெருக்கோடியில் இருக்கிற நம்மை எடுத்து கோடீஸ்வரனை மாற்றுவது அவருக்கு சித்தமாக இருக்கிறது. ஒன்றுமில்லாத நம்மை எடுத்து, ஒன்றுக்கும் உதவாத நம்மை எடுத்து, ஒரு தகுதிக்கும் லாக்கில்லாத நம்மை எடுத்து, ஒரு மண்ணுக்கும் உதவாத நம்மை எடுத்து அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தாழ்மையில் இருந்த நம்மை அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் அவருக்கு மகிமையாக இருக்கிறது. அதுதான் அவருடைய கிருபை. ஒன்றுமே நம்ம எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம், எப்படியாப்பட்ட நம்ம பேக்ரவுண்டில் வந்திருக்கிறோம், எப்படியாப்பட்ட காரியத்தை நம்ம செய்து கூட வந்திருக்கலாம். அப்பா கிட்ட ஒரே ஒன்று தான், எசப்பா என்னை மன்னிங்க, எசப்பா என்னை மன்னிங்க. உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவருடைய முதுகுக்கு பின்னாடி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தில் நம்மளுடைய பாவத்தை கர்த்தர் விலக்கி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம முதுகை யாராலையுமே பார்க்க முடியாது. நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிடாரா? மீண்டுமாக அவர் குத்தி காட்டுகிற தேவனே கிடையாது. அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் நாம் வாழ்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் நாம் ஊழியம் செய்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம்? இந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தை தேடிக்கொண்டு ஓடுகிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த ஐஸ்வர்யத்தை பிடித்து கொண்டால் அந்த ஐஸ்வர்யத்தை தேடி ஓடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேடி ஓடி வரும். உங்கள் குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவா. உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் பெருக்கமாகவும் உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? என் தேவன், எல்லாரும் உரிமையோடு சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேருக்கு விசுவாசம் சொல்றீங்க? அழுத்தி சொல்லுங்க. தேவன், என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்
மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவாவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு வெளி தேசத்தில் ஒரு ஊழியக்காரர், ஆமாம், நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணாராம். நான் என் வாழ்க்கையில் நான் எப்பவுமே ஓட்டாண்டியாக போவதே கிடையாது. தாழ்ச்சியில் நான் ரொம்ப கீழே போவதே கிடையாது. அவர் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்த அந்த ஸ்டூடெண்ட்டு, என்ன மனுஷன் இவர், எந்த மனுஷனுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது, இவரை இப்படி சொல்கிறாரு, பெருமையாக சொல்கிறாரு. நான் தாழ்ச்சி அடைவதில் சொல்கிறாரு, நான் ஓட்டாண்டி ஆவது கிடையாது சொல்கிறாரு. எப்படி இது நடக்கும்? அவர் அந்த பிரேக் டைமில் முடிச்சுட்டு மறுபடியும் பிரசங்கத்தை எடுத்தாராம். நான் இதை சொன்னதுனால நிறைய பேர் இது போல் பேசியிருந்திருப்பீங்க. என்ன மனுஷன் இவர், எந்த மனுஷனுக்கு எப்போ என்ன நடக்க தெரியாது. அவர் சொன்னாராம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை, நான் தாழ்ச்சி அடையவே முடியாது, ஏனால் அவர் என்னை மேய்க்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 23, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாரு. ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் நம்ம குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் குறைவு என்பது பணம் மாத்திரம் கிடையாதுங்க. வியாதி இருந்தால் வியாதி ஒரு குறைவாக இருக்கிறது. சமாதானம் இல்லாமல் இருந்தால் சமாதானம் ஒரு குறைவாக இருக்கிறது. நிம்மதி குறைவாக இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வைத்திருந்தாலும் ஆனால் அங்கே ஒரு வேளை மாத்திரை போடலாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நான் நிறைய தாட்டி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஆமேன், எங்கள் மச்சான் அந்த கம்பளத்தில் வேலை செஞ்சார், இப்போ வெளியே வந்துட்டார். பார்த்தீங்கன்னா அவர் நல்ல கோடீஸ்வரர். அந்த பெரிய பெரிய அந்த பிரிட்ஜி போகிற கான்ட்ராக்டில் எடுத்து பண்ணுவாங்க. அந்த பூமி கடையில் அந்த தோண்டி எடுக்கிற காரியங்கள் பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சுருக்காங்க. ஒரு நாள் அவர் கூட காரில் போகும்போது சொல்கிறாரு, இந்தமாரி இந்த காரியங்களை எங்கள் ஓனர் தான் வச்சுருக்காரு. எத்தனையோ வீடு, கிட்டத்தட்ட வீடு மட்டுமே 2 லட்சம் 3 லட்சம் வாடகை வருமா, அவ்வளோ வீடுகள் அங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மாத்திரை போடலைன்னா உயிர் வாழவே முடியாது. உயிர் வாழ முடியாது. மனைவி இல்லை, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க இல்லை. அப்போ அது ஐஸ்வர்யமா? கிடையாது. ஆமாம், நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கிட்ட கொஞ்சமாக இருந்தாலும் மனைவி பிள்ளைகளோடு ஆசீர்வாதமாக பிள்ளைகளோடு ஆமாம் நம்ம குடும்பத்தை நடத்துவோம். சபையில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கு கர்த்தர் கேட்டு செஞ்சிருக்கார்களா, அதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். அதுதான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. மனைவி பலவீனமாக இருக்கும்போது கணவன் ஜெபத்தில் தாங்க வேண்டும். கணவன் பலவீனமாக இருக்கும்போது மனைவி ஜெபத்தில் தாங்க வேண்டும். மனைவி பலவீனமாக இருக்கும்போது கணவன் ஜெபத்தில் தாங்க வேண்டும். பிள்ளைகள் பலவீனமாக இருக்கும்போது பெற்றோர்கள் ஜெபத்தில் தாங்க வேண்டும். பெற்றோர்கள் பலவீனமாக இருக்கும்போது பிள்ளைகள் ஜெபத்தில் தாங்க வேண்டும். இது தாங்க கிருபையின் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. ஆண்டவர் எது ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார்னா குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறாரு. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? சங்கீதம் 128 அருமையான ஒரு சங்கீதம். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது நான் எல்லாரும் சொல்லாம, அதை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒளிமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பிள்ளைகள் வாழ்வை காண்பாய். நீ பிள்ளைகள் வாழ்வை காண்பாய். சும்மா பார்க்க மாட்டீங்க, அந்த பிள்ளைகள் வாழ்கிறதை காண்பாய். அல்லேலூயா. அதுதான் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யம் என்பது தகுதியற்ற ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவு தான் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எண்ணத்தில் நாம் குறைவாக இருக்கிறோம். நம்ம சுகத்தில் குறைவாக இருக்கிறோமா, இல்லை சமாதானத்தில் குறைவாக இருக்கிறோமா, இல்லை பணத்தில் குறைவாக இருக்கிறோமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். உங்கள் குறைவை நிறைவாக்குவார். உங்கள் நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றுவார். உதாரணமாக யோவான் 2ஆம் அதிகாரம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. நம்மளுக்கு திருவிருந்திருக்கிறதுனால நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க யோவான் 2ஆம் அதிகாரம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கா, எத்தனை கா சொல்லுங்கள்? 3 கா. கலிலேயில் உள்ள கானா ஊரில் கல்யாண வீட்டில் சொல்லுங்கள். கலிலேயில் உள்ள கானான் ஊரில் கல்யாண வீட்டில் என்ன குறைவாக இருந்துச்சு? என்ன குறைவாக இருந்துச்சு? திராட்சை ரசம் குறைவாக இருந்தது பாருங்கள். ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. நிறைய வாட்டி நம்ம இந்த வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம். கானானூரில் கல்யாண வீட்டில் ஆமென் திராட்சை ரசம் குறைவாக இருந்தது. இந்த இடத்துல அவர் முதல் அற்புதமாக இருக்கிறது. குடும்பத்தில் தான் முதல் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதாம் ஏவாளுக்கு தான் முதல் குடும்பத்துக்கு முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி வானத்தின் பறவைகளையும் கடல் மச்சங்களையும் நடமாட மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் எவ்வளோ ரொம்ப முக்கியம் பாருங்க. முதல் மனுஷனுக்கு முதல் வார்த்தை ஆண்ட சொன்னது ஆசீர்வாதம். பக்கல் பாச நீ ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்ப. வாயை திறந்து சொல்லுங்க நீ ஆசீர்வாதமாக இருப்ப. பெற்றோர்கள் பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்க நீ ஆசீர்வாதமாக இருப்ப. பெற்றோர்கள் பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்க நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கணவன் மனைவி பார்த்து சொல்லுங்க நீ. இதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது. ஆமாம், கணவன் மனைவி பார்த்து சொல்லுங்க நீ ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், வீட்டுக்கு தான் சொல்கிறது கிடையாது. வீட்டில் போனால் எலியும் பூனை, வீட்டில் வந்தால் ஆசீர்வாதமாக இருப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே வந்து நான் மாட்டிக்கினேன், இந்த வீட்டில் வந்து இது போய் நான் இந்த குடும்பத்தில் நான் மாட்டிக்கினேன். ஏன்னா சிங்கப்பூரில் கேட்டாங்க, அமெரிக்காவில் கேட்டாங்க, லண்டனில் கேட்டாங்க, அம்ஜகரில் கேட்டாங்க. வீட்டுக்கு சொல்கிறாரு, கேட்டாங்க 50 சவரம் கேட்டாங்க, 60 சவரம் கேட்டாங்க. இதை போட முடியாதான், இந்த பட்டிக்குள்ளது வந்து மாட்டினுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை ஆமென் சொல்கிறாங்க பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போது இந்த கல்யாண காரியங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆவியா நம்மளோட கூட பேசுவாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வயது வரும்போது அழகான ஒரு திருமணத்தை பண்ணுங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே கர்த்தர் கவனிங்க. பெற்றோர்கள் திருமணம் பண்ண வைக்கிற வரைக்கும் பொறுமையாக நீங்கள் அடங்கிருங்க. பலத்த கரங்களுக்குள் அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய கரங்களில் நீங்கள் அடங்கி இருங்க. அதான் 1 பேதுருவில் போடப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தபடிக்கு அவர் ஏசப்பா கரங்களை அடங்கிருங்க. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையினால சுத்தம் பண்ணுவானால. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்கள் வரும்போது பெற்றோர்கள் அழகான ஒரு திருமணத்தை பண்ணுங்க. வயதை கடக்க விடாதீங்க. அல்லேலூயா. முடிஞ்சால் பிள்ளைகள் படிச்சுறாங்களா, காலேஜ் முடிச்சாங்களா, ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறாங்களா, ஒரு 23 வயசில் பொண்ணு பார்த்து 25 வயசுக்குள்ளே முடிச்சிருங்க. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? சீக்கிரமாக பிள்ளைகள் வாழ்வை காணுங்க. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ நகை கூட போயிட்டு அசால்ட்டாக போய் நகை காலில் போய் ஆனந்தலாம், அந்த பொண்ணு போய் ஆனந்தலாம். ஆனால் இந்த பொண்ணு தேர்த்து ரொம்ப படாத இருக்குது. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதை ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். முதல் அற்புதம் அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் செய்கிறாரு. ஆமென். 2வது வசனம் வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். சொல்லுங்கள், அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணியிருந்தாங்க? அழைக்கப்பட்ட என்ன கொடுத்துருக்காங்க? பத்திரிக்கை கொடுத்து, ஆண்டவரே வாங்க என் கல்யாணத்துக்கு வாங்க சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அழைச்சிருக்காங்க. உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம், நீங்கள் கல்யாணத்துக்கு போவீங்களா? போக மாட்டீங்களா? அதே போல் தான் ஆண்டவர் பத்திரிக்கை கொடுக்கலன்னா ஆண்டவர் கல்யாணத்துக்கு வர மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அவரால் வரவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படிகளின்றி என் கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் அவனோடு கூட பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன். திரும்பி ஆமென் சொல்கிறீங்க? எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அவர் ஏன் ஒரு கதவை தட்டணும்? கதவை தட்டாமல் கதவை உடைச்சி உள்ளே வந்து பிரவேசிக்க முடியும். ஏன் அவர் கதவை தட்டுகிறார் என்றால், உங்களையும் என்னையும் கர்த்தர் மனுஷனாக மதிக்கிறார். நாம் கதவை திறந்தால்தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே வருவார். அதுதான் ஜெபமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் தானாக உள்ள வந்துட முடியாது. ஆதாமை ஏவாளையும் பாவம் செய்யும் பொழுது அவரால் தடுத்திருக்க முடியும். ஏன் அவரால் தடுக்கலனா, மனுஷனாக மதிக்கிறார். அவருடைய சாயலை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நாம் தான் சிந்திக்க வேண்டும், நாம் தான் யோசிக்க வேண்டும், நாம் தான் கர்த்தர் அவர் சித்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன், நீ எது எடுத்துக்கோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கசப்பையும் இனிப்பு உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், நீ எது வேணா எடுத்துக்கோ. ஆண்டவர் நம்மளை கழுத்து பிடிச்சி திணிக்க மாட்டாரு, சபைக்கு கொண்டு வர மாதிரி திணிக்க மாட்டாரு. சபைக்கு வரணுமா வரக்கூடாது நீ தான் தீர்மானிக்க வேண்டும். ஜெபிக்கணுமா ஜெபம் பண்ணக்கூடாது என்று நீ தான் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு நேரமே இல்லை பாஸ்டர் என்று நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஜெபம் பண்ணுவதற்கு இருக்கிறதுலே பெரிய பொய் எது தெரியுமா? ஜெபம் பண்ணதுக்கு நேரமே இல்லை. பகல் பசங்க இருக்கிறதுலே பெரிய பொய் எது தெரியுமா? சும்மா சொல்லுங்க, இருக்கிறதுலே பெரிய பொய் எது தெரியுமா? ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதுதான் பெரிய பொய்யே.
எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? பல்லு வளர்க்குறதுக்கு நேரம் இருக்குது. கடலுக்கு போகிறதுக்கு, கடைக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. பாருங்கள், சவுண்டை வருது பாருங்கள். ஆமாம். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு? ஜெபம் பண்ணுறதுக்கு மாத்திரம் நேரமே இல்லை. ஆமாம். கர்த்தர் நல்லவர். இருக்கிறதுலே பெரிய போய் அதுதான். பாருங்கள், நீங்களும் நானும் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வர முடியும். நீங்கள் நானும் ஜெபம் பண்ணாதான், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு வாங்க, என் கையின் பிரயாசத்தில் வாங்க, என் ஆவி ஆத்மாவில் வாங்க, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று சொல்லும் போது தான் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எல்லாரும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆமென். மற்ற 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் நிறைவேறுவது போல இந்த பூமியில் எங்கள் வாழ்க்கையில், சபையில், ஊழியத்தில் நிறைவேறுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவரே ஜெபம் பண்ணுறாருங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம சொல்லித்தரார். ஜெபத்தின் அவசியம் எவ்வளோ என்று சொல்லி தருகிறார். அவர் காலையில் எழுந்த உடனே இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ண போகிறார். அவர் வனாந்தரத்தில் ஜெபம் பண்ண போகிறார். ராவு முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறார். ஜெபத்தின் முக்கியத்துவம் ரொம்ப அவசியமாகவே இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆமென், நீங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்ச பலவீனம் உள்ளது. நீங்கள் மத்திய 26ஆம் அதிகாரம், இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்படமாக தெரியும்னு நினச்சேன். ஆமென். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மீண்டும் சொல்லுங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுவதுக்கு நேரம் இல்லை சொல்லாதீங்க. இந்த கல்யாண வீட்டில், அந்த கல்யாண வீட்டில் அவங்க போயிட்டு எனக்கு ஆண்டவருக்கு பத்திரிக்கை கொடுத்து அழைப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் தானே, கூப்பிடாமல் கூட வந்துடுவார், நம்ம ஆண்டவர் தானே அப்படி சொல்லிட்டு அவங்க இல்லை. அவங்க பத்திரிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு, ஆண்டவரே நீங்கள் வாங்க என்று சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. எல்லாரும் கரெக்டாக கவனிங்க. இன்றைக்கி காலையில் ஏசாப்பா கூப்பிட்டீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? கூப்பிட்டீங்களா? ஜெபம் பண்ணிங்களா? அவர் நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்குறா. எழுந்த உடனே ஒரு சிலர் போயிட்டு செல்ஃபோனை தேட ஓடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லது தான். டைம் பார்க்கலாம், அலாரத்தை ஆஃப் பண்ணலாம், எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஆமென். அனுதினமும் அவர் நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அனுதினம் ஒரு அழைக்க வேண்டும். ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே. அந்த கல்யாண வீட்டில் போயிட்டு அவங்க முதல் செய்த ஒரு நன்மையான காரியம் என்னவென்றால், அந்த கல்யாண வீட்டில் அவங்க அழைச்சிருந்தாங்க, பெற்றோர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் வாங்க ஆண்டவரே, நாங்கள் வெளியில் போகிறோம், எங்கள் கூட வாங்க ஆண்டவரே, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்கள் கூட வாங்க ஆண்டவர் என்று ஒவ்வொரு நாள் நீங்கள் கூப்பிட்டு தான் நீங்கள் வெளியில் போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3ஆவது வசனம் படிப்பாங்க. திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இங்கே அம்மா பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? ஸ்திரியே. என்ன சொல்கிறாங்க? ஸ்திரியே. ஏன் ஸ்திரின்னு சொல்ல வேண்டும்? அவர் அம்மா தானே. ஆனால் இந்த இடத்துல ஒரு கடவுளான் என்று சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஆமென். இந்த இடத்துல நிறைய ஆண்டவர் சத்தியத்தை கர்த்தர் சொல்லி வச்சிருக்கார். அதே போல் கல்வார் சிலுவையில் சொல்லும் பொழுது அப்போ அவங்க ஸ்திரீன்னு சொல்கிறார். ஏன் மரியல் பார்த்து ஸ்திரீ சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கடவுளால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் சொல்கிறான், ஸ்திரியே நீ கிருபை பெற்றா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு அழைப்பை நாம் பெற்றிருந்தது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்தை பெற்றெடுத்து கொடுக்கும்படியாக தான் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவங்களே நாம் கடவுளாக வணங்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை கடவுளாக வணங்க வேண்டும். வேதம் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், கலெக்டருக்கு பவர் அதிகமா, கலெக்டரோட அம்மாவுக்கு பவர் அதிகமா? கலெக்டருக்கு தான். கலெக்டர் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கலாம், மதிப்பு கொடுக்கலாம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த அந்த மரியாமாக்கு மரியாதை கொடுக்கணும், கனப்படுத்த வேண்டும். அவர்கள் கடவுளாக வழிபடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா.
அவர் கல்வாரி சிலுவையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, தாயின் தகப்பனை கனம் பண்ணுற கர்த்தா கவனிங்க, பிள்ளைகளாக கர்த்தா கவனிங்க, இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று அங்கே யோவானை பார்த்து 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். தாயின் தகப்பனை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்கிறார். எது பேராமன்னு சொல்கிறீங்க? வயதான கல்யாணம் ஆகிட்ட பிறகு உடனே தண்ணி கொடுத்தணும். அப்பா அம்மாலாம் விட்டுட்டு, அதாவது சின்ன வயசுலேருந்து பிறந்து வாழ்ந்து பால் குடிப்பாடு அது விட்டு ஸ்கூலில் போய் சேர்த்து அப்படியே வளர்த்து விட்டு ஒரு 20-25 வயசு வந்த பிறகு தாயின் தகப்பனை விட்டுட்டு மனைவி பின்னாடியும் இல்லை பின்னாடியும் போயிடுறாங்க. பெண் பிள்ளை இருந்தால் போயிடுறாங்க கணவன் வீட்டுக்கு, ஓகே பிரச்சனை இல்லை. ஆமேன். எல்லாம் தாய் தகப்பனையும் கல்யாணம் ஆனாலும் பெற்றோர்கள் நீங்கள் தான் பார்க்க வேண்டாம். அதுவே ஒருவேளை உறவில் சமாதானம் மாமியார் மருமகள் பிரச்சனை வருது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. முடியாத போது நீங்கள் தண்ணி கொடுத்துட்டு போகலாம். ஆனால் கல்யாணம் ஆகி மறுநாளே நீங்கள் தண்ணி கொடுத்துட்டு போகாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், தாயின் தகப்பனை மாண்டவர் கனம் பண்ண சொல்லுகிறார். இருந்தாலும் கூட அவங்க அந்த ஸ்திரீயுடைய அவங்களோட சித்தம் அந்த வேலை கிடையாது. அவங்களோட வேலை உலகத்தை அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படியாக அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த நாட்களுக்கு கூட ஆவியா நம்மளோடு கூட பேசுவாராக. ஆமென். மரியா பயன்படுத்தினது போல, மரியா தாயை பயன்படுத்தினது போல, ஆமென், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் கற்பத்தெரிந்து மற்றவர்கள் நம்ம இந்த உலகத்தை வெளிப்படுத்தலாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய சாட்சி மற்றவர்கள் ரட்சிப்பாக இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய சாட்சி பக்கல் பசங்க, உங்களுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சாட்சியே சொல்ல தேவையில்ல, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய சாட்சி அது நம்ம என்ன பண்ணோம்? சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்மளுடைய சாட்சி மற்றவங்க ரட்சிப்பாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆமென் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை போல உண்மையான கிறிஸ்தவர்கள் போல இருந்தோம்னா இந்த ஊர் மாத்திரமல்ல, பக்கத்து ஊர் ரட்சிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கூடி சீக்கிரம் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம சொந்த பந்தங்களை ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவனும் கெட்டு போது அவருக்கு சித்தம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆமாம், நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுவதுக்கு நேரம் இல்லை சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாள் கர்த்தரை அழைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பத்திரிக்கை கொடுத்து அழைக்கிறது போல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஊழி செய்கிற எங்கள் பாஸ்டருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, பிபிஎஸ்க்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொரு வாழை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இங்கே இருக்கிற அபிஷேகம் இங்கிருந்து பரவி பாய்ந்து ஓட வேண்டும் ஆண்டவரே. அப்போ ஆதி திருச்சபையில் அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது போல நாங்கள் இந்த கூடி இருக்கிற இந்த இடம் அசைவதாக என்று எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ தாங்க ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நேரம் இல்லைன்னு சொன்னால் நான் கடைசி வரைக்கும் நேரமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமாம், நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், எண்ணத்தை கொண்டு வந்தோம் நிர்வாணியாக வந்தோம். யார் சொல்லுவார் இதை? யோபு சொல்லுவாருங்க. நிர்வாணம் வந்தால் நிர்வாணியாக போவோம் சொல்லுவார். ஆனால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆமேன், இந்த சரீரத்தில் செய்யப்படுகிற நன்மைக்காவது தீமைக்காவது நாம் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தில் வந்து நிற்க வேண்டும். நம்ம எதை பண்ணுறோமோ எதை செய்கிறோமோ அது நம்ம கூடவே வருதான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வசனத்தை அழகாக அறிக்கை செய்யலாம். ஒரு அருமையான வசனம் பாருங்கள், ரொம்ப 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 பிடிச்ச வசனம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9-10 2 வசனம் கூட வாசிக்கலாம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இது நல்லா புரிவதற்காக நிறைய பேர் பைபிள் படிக்க மாட்டீங்க, அதனால் நம்ம அறிக்கை செய்யலாம். எல்லாரும் கரங்கள் உயர்த்தி சொல்லுங்கள். அதே நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம பேசுகிற பேச்சு அங்கே வெளிப்படும், நம்ம பார்க்குற பார்வை அங்கே வெளிப்படும், நம்ம யோசிக்கிற யோசனைகள் வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தோற்றத்தை மாத்திரம் பார்க்குற தேவன் கிடையாது.
நோ காலத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், என் ஆவி இவர்களோடு நான் போராடுவதில்லை, இவர்கள் வெறும் மாம்சம் தானே, இவர்கள் இருப்பது 120 வருஷம் தான் இருக்க போறாங்க, எல்லாம் கர்த்தா கவனிங்க, இவர்கள் அக்கிரமம் பூமியிலே பெருக பெருக அங்கே அக்கிரமங்களும் பெருகிற்று, என்னுடைய ஆவி இந்த மனுஷனோட போராடுவதில்லை, இவர்களின் நினைவுகள் யோசனைகள் ஆமென் அவர்களுக்கு எதுவாக இருக்குதா, ரொம்ப அக்கிரமமாக இருக்கிறது. எல்லாம் கர்த்தா கவனிங்க, ஆண்டவர் நினைவு என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இறுதிய நினைவுகள் தோற்றம் எல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் செய்கிற செயல்கள் வெளியரங்கமாக செய்து அங்கே ஒரு பாவம் உருவாகவில்லை, நாம் நினைக்கிற நினைவுகளில் அங்கே பாவம் உருவாகி இருக்கிறது, நம் சிந்தையிலே பாவம் உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஸ்திரியை நம்ம இச்சையோடு பார்ப்போம் என்றால் அங்கே விபச்சாரம் அவளோடு கூட செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நம் நினைவுகளை பார்க்கிற தேவன், நம்ம யோசனைகளை பார்க்கிற தேவன், நம்ம எதை செய்கிறோம், எதை பார்க்குறோம், எதை பண்ணுறோம் என்று நாம் நம்ம நிர்வாணியம் வந்து நிர்வாணம் போவதில்லை, நம்ம எதெல்லாம் பண்ணுகிறோமோ நீ கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வந்து நாம் நிற்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால் கர்த்தா கவனிங்க, நம்ம பேசுகிற பேச்சுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல ரெக்கார்டிங் ஆகின்னு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த இடத்துல ரெக்கார்டிங் ஆகிறது போல் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டு சமூகத்தில் வந்து நீங்கள் போடுறீங்களா, அது ரெக்கார்டிங் ஆகின்னு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, அது ரெக்கார்டிங் ஆகி கொண்டு இருக்கிறது. அழகான காலையில் படிக்கும்பொழுது ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். ஆபிரகாம் சொல்வார், சோதம் குமாரனில் 50 நீதிமானதை நீங்கள் அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? அழிக்க மாட்டேன்பா. 5 குறைச்சிட்டு 45 அழிக்க மாட்டேம்மா, 40 அழிக்க மாட்டேம்மா, 30 அழிக்க மாட்டேம்மா, 20 அழிக்க மாட்டேம்மா, 10 அழிக்க மாட்டேம்மா. சோதகுமாரோடைய பாவம் கர்த்தர் சமூகத்தில் எட்டி அவர் சமூகத்தில் போயிருக்குது. ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், ஆபிரகாம் ஒரு ஆத்ம பாரத்தோடு இருக்கிற மனுஷன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன், விசுவாசமுள்ள மனுஷன். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தா கவனிங்க. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. திரும்பி ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா பதில் வரும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா பதில் சீக்கிரமாக வரும். குடிக்கிற உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா பதில் வரும், ஆனால் மற்றவர்கள் குடிக்கிறவர்களுக்காக ஒயின் ஷாப்புக்கு மூடும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபத்திற்கு பதில் சீக்கிரமாக வரும். உங்களுக்கு வியாதி ஏதோ ஒன்று இருக்கிறதா, அதுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா ஜெபம் அதுக்கு பதில் வரும், ஆனால் அதே வியாதி மற்றவங்களுக்கு இருக்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் சீக்கிரமாக வரும். யோபு சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றப்பட்டது, வியாதி என்ன சிறையிருப்பை மாற்றப்பட்டது, தரித்திரம் என்ன சிறையிருப்பை மாற்றப்பட்டது, சந்ததி இல்லாமல் இருந்த சிறையிருப்பை மாற்றப்பட்டு முன்னிலைமை காற்றில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பின்னிலைமையில் கர்த்தர் கொடுத்தார். கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. அதுதாங்க ரொம்ப ஜெபம். நமக்கு ஜெபம் பண்ணது ரொம்ப அவசியம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது ரொம்ப அவசியம். நம்ம ஜெபம் பண்ணிக்கிற உணர்வே ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கும்போது தான் அந்த பாரத்தை கர்த்தர் கொடுப்பார், அந்த வெளிப்பாடு கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு நான் அறிவிக்காமல் இருப்போனோ. ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். நீங்கள் ஜெபிக்க தான் கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஊழியம் செய்ய தான் கர்த்தர் பலன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஊழியம் செய்யலைன்னா உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டார். கிருபை நம்மளுக்கு கிடைக்காது, கொடுத்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். அல்லேலூயா. அதாங்க வேதம் சொல்லுகிறது. ஆமென். அடுத்து படிக்கலாம் பாருங்கள். ஆமென். 6ஆவது வசனம். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகளையும் அங்கே வைத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். 2-3 குடம் கொள்ளத்தக்கதான ஆமென் அன்று 6 கற்சாடிகளை அங்கே வச்சுருக்காங்க. அங்கே தண்ணி இருக்குது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீர் ருசி பார்த்தபோது மணவாளன் அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்து என்றான். திருவிழாமன் சொல்றீங்க. இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கர்த்தா கவனிங்க. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் அங்கே குறைஞ்ச போது முன்னாடி தாங்க ருசி உள்ளதாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பின்னாடி வர எப்படிங்க ருசி உள்ளதாக இருந்தது என்று பந்தி விசாரிப்புக்கு டவுட் படுறான். ஏன் அவன் டவுட் படுறான்னா, முன்னாடி பந்தி வரைக்கும் அவன் லைட்டாக குடிச்சு பார்த்துருப்பார். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? இந்த பிரியாணி இந்த பந்தி விட சொல்லி பார்த்துறீங்களா? இந்த பிளேட் எடுத்துகிட்டு போகும்போது பிளேட் அடிக்கணும், கொஞ்சம் எடுத்து பீஸ் எடுத்து வாயில் போட்டுமா, இல்லை சாப்பாடு எடுத்து வாயில் போட்டுமா, பார்த்துறீங்களா? அந்த டேஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பான்.
அதில் நிறைய பேர் சிரிக்கிறது பார்த்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க போல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை ரசம் அங்கே குறைஞ்சி போயிடுச்சு. அவன் போய் சொல்கிறான் பாருங்கள், ஒரு ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக. ஆமென். திராட்சை ரசம் குறைந்தது, மணவாளன் வீட்டுக்கும் தெரியல, மணவாட்டி வீட்டுக்கும் தெரியல. ஆண்டவனுக்கு குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாட்டினார். மீண்டுமாக சொல்லுகிறேன், திராட்சை ரசம் குறைந்தது, மணவாட்டி வீட்டுக்கு தெரியாது, மணவாளன் வீட்டுக்கு தெரியாது. அவர்கள் குறைவைகளை கர்த்தர் நிறைவாக மாற்றினார். நான் சொல்லுகிறேன், அநேக நேரத்தில் அநேக தருணங்களில் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியாமல் அநேக தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கே தெரியாமல் அநேக பாதுகாப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்கள் தட்டிய மையப்படுத்துங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரியல, பொண்ணு வீட்டுக்கும் தெரியல, திராட்சை ரசம் குறைஞ்சது. அல்லேலூயா. பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியல, அவன் போய் கொடுக்குறான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவரை நீங்கள் அழைச்சி பாருங்கள், ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியாத அநேக தேவைகளை உங்களுக்கு ஆண்டவர் அருமையாக சந்திப்பார். உங்களுக்கே தெரியாத அநேக பாதுகாப்பை கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை நேரத்தில் மரண தருணம் தப்பினால் மரணம் என்ற நேரத்தை கர்த்தர் உங்களையும் என்னை கர்த்தர் ஜீவனோடு கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிங்க. ஆமாம், இந்த கல்யாண வீட்டுக்கு அழைச்சது போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனுதினமும் அழைங்க, அனுதினமும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அனுதினமும் அவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு வாங்க, என் பிள்ளைகள் மத்தியில் வாங்க, என் பொருளாதாரத்தில் வாங்க, என் ஆவி ஆத்மாவில் வாங்க, என் சபையில் வாங்க, என் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, என் ஊர் மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒருவனும் கெட்டு போவதற்கு சித்தமில்லை ஆண்டவர் என்று நீங்கள் ஒவ்வொரு நாள் அழைத்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஜெபமெல்லாம் இப்படி தான் இருக்கிறது. ஐயா, நீங்கள் கொடுத்த இந்த ஊழியத்தில், இந்த பகுதியில் ஒருவரும் ரட்சிக்கப்படாமல் மறிக்கக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஜெபங்களும் வீணாக போவதே இல்லை. ஒவ்வொரு ஜெபங்களும் விண்ணப்பங்கள் வீணாக போவதில்லை. அது ஏதோ ஒரு இடத்துல அது ரெக்கார்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் பண்ண ஜெபம் நீங்கள் கூட மறந்துடலாம், ஆண்டவரை மறக்க மாட்டார். எதிராமன்னு சொல்கிறீங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சகரியாவுக்கு வந்து தேவதூதன் சொல்கிறான், சகரியாவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவனுக்கு யோவான் ஸ்நானகன் என்று பெயரிடுவாயாக. இவர் சும்மா இருக்கக்கூடாதா? ஆண்டவரே, நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி கிளவியாக இருக்கா சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். இதுக்கு அடையாளமாக கேட்குற, இந்த பிள்ளை பிறக்க வரைக்கும் நீ ஊமையாகவே இருப்பாய். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. சகரியாக்கு திருமணம் ஆன கையோடு அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். குழந்தை இல்லை ஆண்டவரே, என்னை குழந்தை கொடுங்க ஆண்டவரே. காலங்கள் கடந்தாலும் வருஷங்கள் கடந்தாலும் ஆனால் ஜபத்திற்கு பதில் சீக்கிரமாக வரும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? உங்கள் ஜபங்கள் வீணாக போவதில்லை, உங்கள் சோத்திரங்கள் வீணாக போவதில்லை. பக்கல் பசங்க, உங்கள் ஜபங்கள் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும், ஒவ்வொரு ஜபங்களும், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும், ஒவ்வொரு ஆமேனும் வீணாக போவதில்லை. சொல்லுங்கள். காலங்கள் கடக்கலாம், மாதங்கள் கடக்கலாம், வருஷங்கள் கடக்கலாம், ஏன் உங்களுக்கு வயதாகலாம், உங்களுக்கு தோல் சுருங்கலாம், முடி நரைக்கலாம், பல்லு கொட்டு போகலாம், வருஷங்கள் கடந்தாலும் ஆனால் ஜபத்திற்கு பதில் வரும், நிச்சயமாக வரும். கரங்கள் தட்டி மையம் படுத்துங்க. இவர் வயசு பிள்ளையாக இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருப்பார் போல் சகரியா, ஆனால் வயதான பிறகு ஜெபம் வருது, பதில் வருது. தீவிரமாக சொல்கிறீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமென், சோத்திரம். உங்களுடைய ஜபத்து நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். கணவனுடைய ஜபத்து நிமித்தமாக மனைவிகள் பாதுகாக்கப்படுவார்கள். மனைவியுடைய ஜபத்து நிமித்தமாக கணவன் பாதுகாக்கப்படுவார்கள். உங்கள் கணவன் வேலைக்கு போகிறாங்களா, வேலைக்கு போகிறாங்களா, இல்லை தொழில் பண்ண போகிறாங்களா, உங்கள் கணவனுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் கணவரை பாதுகாப்பாக கொண்டு வருங்க. யார் ஸ்கூலுக்கு கிளப்பும்போது ஐசக்கை தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி தான் அனுப்புவோம். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புகிறீங்க? ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அல்லேலூயா. உங்கள் கணவனுக்கு கூப்பிட்டு வச்சு போனார்னா தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தலைமையில் அடிக்காதுங்க. அல்லேலூயா. பாவம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ரொம்ப பாவம் பாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு கட்டு போட்டு வந்தார். என்னங்க பிதர், என்னங்க ஏன் கட்டு போட்டு வந்துறீங்க? இல்லை பிதர், ஒன்றும் இல்லை, தென்னை மட்டை வந்து அடிச்சிருச்சு. தென்னை மட்டை எப்படி அடிச்சிது? ஏன் நீங்கள் தென்னை மரத்துக்கு கீழே போனீங்களா? எங்கே இருந்துச்சு தென்னை மட்டை? எங்கே இருந்துச்சு தென்னை மட்டை? தென்னை மரத்தில் இல்லை, எங்கள் மனைவியுடைய கையில் இருந்துச்சு. என் பொண்டாட்டி கையில் இருந்துச்சு பாருங்கள். தெரியாமல் காற்றடிச்சிது, வந்து விழுந்துடுச்சு மேலே. எத்தனை ராமன் சொல்கிறீங்க? எத்தனையே கணவர் சொல்ல முடியாமல் பாவத்தோடு அப்பாவையாக இருந்து கொண்டு இருக்கீங்க. ஆமென். சோத்திரம். வெளியில் சொல்லாதீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்
ஒருவருக்கொரு நீங்கள் தாங்குங்க. ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். என்னோடு கூட திருப்பி உங்களுக்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் கணவன் மனைவி குறித்தான ஒரு அருமையான வசனம். ஆவியான நினைப்பூட்டுறதுனால அந்த வசனத்துக்கு நாம் போயிட்டு வரலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், அருமையான வசனம். ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுக்கலீங்களா? நானே படிக்குவா? எண்ணத்திலான எனில் அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிவிசுவாசியான மனைவியும். பாருங்க, அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஆண்டவர் தாமே ஒரு நல்ல ஒரு கேமரா வாங்கி தருவாராக. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? நல்ல ஒரு இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாமே நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் ஒரு அனுபவம் நான் எடுத்துகிட்டு போயிடணும். அல்லேலூயா. நல்ல ஒரு கேமராவை கர்த்தர் வாங்கி தருவாராக. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? நல்ல ஒரு கேமராமேனை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஒரு எடிட்டரை கர்த்தர் கொடுப்பாராக. நல்ல ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கீபோர்டு வாசிக்கிற புகழுக்காக ஸ்தோத்திரம். கிட்டார் வாசிக்கிற சாமு கவிக்காக ஸ்தோத்திரம். பாட்டு பாடுற கவியும் ஆகாஷ்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எங்கள் ராகத்தையும் நீங்கள் கேட்டு ரசிக்கிறீங்க பாருங்களா? உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எப்படி பாடுறலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ராகமும் தெரியாது, இசையும் தெரியாது. நாங்கள் பாடுறதான் பாட்டு. ஆமேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமேன். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் பரலோகம் மகிமைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நல்ல கேமரா கர்த்தர் கொடுப்பாராக. நல்ல ஒரு எடிட்டர் கர்த்தர் கொடுப்பாராக. கேமராமேனை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் டிவி ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். ஆமென். சோத்திரம். எதனா ஒரு டிவியில் நம்ம மெசேஜ் போடணும்னா 20 நிமிஷம் மேலே போட மாட்டாங்க, இல்லை ½ மணி நேரம் மேலே போட மாட்டாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார் என்றால் 24 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆமென். சோத்திரம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்கள் புருஷனுக்கு உண்மையாக இருங்க, மனைவிக்கு உண்மையாக இருங்க, பிள்ளைகளுக்கு உண்மையாக இருங்க. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? போயிட்டு மனைவி அவங்க வீட்டிலாம் அவங்க மனைவி பட்டு புடவை வாங்கி கொடுத்துறாங்க. இந்த பட்டு புடவை சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஒரு கனவு என்ன பண்ணாராம், ஒரு மனைவியோடைய பிறந்தநாளுக்கு ஒரு பெரிய பட்டு புடவை வாங்கினது கையில் கொடுத்தாராம். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. அந்த அம்மா கேட்குதான், இது காஞ்சி பட்டா? கிடையாது. இது செங்கல்பட்டு பட்டா? கிடையாது. இது திருப்பூர் பட்டா? கிடையாது. இல்லை சரவணா பட்டா, சரவணா ஸ்டோர் பட்டா? கிடையாது. அப்போ எப்படிங்க வேணுந்தீங்க? நான் கடம்பட்டு வேணும் வந்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நிறைய கனவு இப்படி தான். ஆமென். காஞ்சி பட்டு வாங்கி தராங்களோ இல்லையோ, கடம்பட்டு வாங்கி தராங்க. ஆமென். எந்த கடையிலையும் கடம்பட்டு வாங்கி வந்துருக்காங்க. ஆமென். சோத்திரம். உண்மைதான். கிரெடிட் கார்டில் போயிட்டு ஸ்வைப் பண்ணி வாங்கி வந்துட்டாங்க. அன்பானவர்களே, பிரியமான கர்த்தா கவனிங்க. அவிவிசுவாசி எல்லாம் கர்த்தா கவனிங்க. அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிவிசுவாசான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். உங்கள் கணவன் மனைவி ஆமாம் நீங்கள் குறை சொல்லாதீங்க. கணவனுக்காக மனைவி ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக கணவன் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தா கவனிங்க. அப்போ இதே இடத்துல ஆண்டவர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளுக்கு தெரியல, மணவாட்டிக்கும் தெரியல. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆமாம், அவங்களோட தேவையை கர்த்தர் சந்தித்தார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அப்போ முதல் காரியம், அந்த கல்யாண வீட்டுக்கு அவர்கள் அழைத்திருந்தார். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் என்ன பண்ணார்? குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். மூணாவது காரியம், வருடங்கள் காலங்கள் கடந்தோம். ஆமாம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். யூதர்கள் முறைமைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் அன்றைக்கி சொன்னார் பாருங்க. ஆமென். பிள்ளைங்க ஒரு 14 வயசு 15 வயசில் ஏஜ் அட்டன் ஆயிடுச்சுன்னா அந்த திராட்சை ரசத்தை அப்போ பக்குவப்படுத்தி வைப்பாங்களாம். அப்போ பதப்படுத்தி வச்சாங்கன்னா திருமண வயசு வரும்போது அந்த திராட்சை ரசத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த திருமண கல்யாண வீட்டில் கொடுப்பாங்களாம். அப்போது அந்த திராட்சை ரசத்தை எடுத்து பக்குவப்படுத்தி வைத்தால் தான் அவ்வளோ நாள் கழித்து, வருடங்கள் கழித்து தான் ருசி உள்ளதை அந்த திராட்சை ரசம் கிடைக்குமா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் இந்த இடத்துல வெறும் தண்ணீரை ஆண்டவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டு, வருடங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் கொடுத்தாராக.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் கூட 10 வருடங்களுக்கு, 5 வருடங்களுக்கு, 7 வருடங்களுக்கு, 20 வருடங்களுக்கு முன்னாடி கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராங்க. எனக்கு 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எங்கே வெக்கப்பட்டனோ அங்கே ரெட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உன் ஐசக் ராஜு, ஜேக்கப் ராஜு, மிஸ் கேட்குது, அப்போ உங்கள் பேர் சத்யராஜா? ஆமான்னு சொன்னேன். திருப்பி ஆமாம் சொல்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அப்போ காலங்கள் கடந்தாலும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசில் வாக்குத்தத்தம் கொடுத்து 100 வயசில் கர்த்தர் குழந்தை கொடுத்து 101 வயசில் ஆபிரகாம் மறிக்கலைங்க. 175 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அந்த பிள்ளைக்கு 75 வயசு ஆறு வரைக்கும் ஆபிரகாம் அந்த பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக இருந்தார். திருப்பி ஆமென் சொல்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கொட்ட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே, சொல்லி முடிச்சிடலாம், டைம் ஆகிடுச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார், சுகரை கூட்ட மாட்டார், பிபி கூட்ட மாட்டார், கேன்சரையும் கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். கரங்கள் தட்டி மையம் படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ இங்கே வெறும் தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாக மாறிச்சுன்னா அது கிருபையின்படி மாறிடுச்சு. எதை விராமல் சொல்கிறீங்க? அதே நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நேரம் அப்படி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆமாம், நாங்கள் 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர்கள், 5000 மனைவிகள், ஒரு தம்பதிக்கு 2 பேர் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 10,000 பேர் சாப்பிட்ருக்காங்க. 20,000 பேர் கிட்ட சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஆமேன், கிட்டத்தட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணார்? 12 கூடைகளை கர்த்தர் மீது எடுக்க வைத்தார். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. 5 அப்பங்களை 1000 கரங்க தட்டி 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோ. எல்லாரும் பாடலாமா? பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம், திருப்தியாக்கி தேவைகளை மீதம் பிறருக்கு கொடுக்க வைப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா மீதம் எடுக்க வைப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அது நிரம்பி வழியும். சாரி பார்த்து விதை வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு சாப்பிட்டு சாக போகிற சொல்கிறாங்க. எப்படி சாப்பிட்டா சாவாங்க? அடுத்த வேலைக்கு எனக்கு சாப்பாடு கிடையாது, அடுத்த மாதம் எனக்கு சாப்பாடு கிடையாது, அடுத்த வாரத்தை எனக்கு சாப்பாடு கிடையாது, இதை மாத்திரம் சாப்பிட்டு அடுத்த வருட நாட்களில் நான் வறுமையோடு பட்டினியோடு சாக போகிறேன் என்று சொல்லாமல் சொல்கிறாங்க. அந்த எளிய பாஸ்டர் சொல்கிறாரு, கொஞ்சம் எனக்கு சுட்டுணுவா. எதிர்பிராமல் சொல்கிறீங்க. ஆனால் அங்கே குறைவதில்லை, மாவு குறைவதில்லை, எண்ணெய் குறைவதில்லை. ஆண்டருக்கு நீங்கள் முதல் இடத்தை கொடுத்தீங்கன்னா, ஆண்டருக்கு முதல் நேரத்தை உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஆண்டு உங்கள் கையின் பிரயாசத்தை முதல்ல ஆண்டருக்கு கொடுத்தீங்கன்னா, உங்கள் தாளந்தை ஆண்டருக்கு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அல்ல சுரந்து கொண்டே இருக்கும். அதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். அல்ல சுரந்து கொண்டே இருக்கும், அதான் கிருபையின் ஐஸ்வர்யம். அது எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம எல்லாரும் அப்படி திருவிருந்துக்காக எல்லாரும் எழுந்து நின்று கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி